ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே ஒரு மாம்பழம் வச்சு ஈஸியாக வீட்டிலையே ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 1 kg ஐஸ்கிரீம் அவ்வளோ விலைங்க. அவ்வளோ விலை கொடுத்து வாங்கினா நமக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. அதான் நானே வீட்டிலையே ரெடி பண்ணேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். அந்த கோதுமை மாவு நல்லா கரையிற வரையிலும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு பால். இதில் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போடுங்க, இல்லைனா ஒரு ஏலக்காவை தட்டி போடுங்க. 1 டம்ளர் அளவு சர்க்கரை. இது ரெண்டையும் நல்லா கொதிக்க வைக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கிறோம். நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கோதுமை மாவை அதில் ஊற்றுறோம். அதில் ஊற்றி நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கிறோம். பாருங்க, இப்படி நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் அது நல்லா கூழ் போல் ஆகிட்டு வந்துடும். ஸோ நல்லா கூழ் போல் ஆகிட்டு வந்தோடனே கீழே இறக்கி வச்சு ஆற வைக்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் ஒரே ஒரு மாம்பழத்தை தாங்க எடுத்துக்கிறேன். அந்த மாம்பழத்தில் தோலெல்லாம் சீவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். சின்னதாக வெட்டி வச்ச மாம்பழத்தை அந்த கோதுமை மாவு கலவையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போடுறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மாவு ஆகிற வரையிலும் அரைக்கிறோம். அதை இன்னொரு பாத்திரத்தில், ஒரு மூடி போட்ட பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறோம். ஸோ எனக்கு இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி வைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷனுக்காக அது மேலே பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். பாக்ஸ் ரெடியானதும் ஃப்ரீசரில் 3லேருந்து 5 மணி நேரம் வைக்கிறோம். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா நமக்கு ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்கும். பாருங்கள், ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இது மாம்பழ ஐஸ்கிரீம் இல்லைங்களா, அதனால் சின்ன சின்னதாக மாம்பழத்தை கட் பண்ணி நான் மேலே போட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்ல டேஸ்டான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஈஸியாக வீட்டிலையே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம இந்த ஐஸ்கிரீம் ரெடி பண்ணோம். தேவையில்லாமல் கடையில் போயிட்டு வாங்க வேண்டாம். ஸோ வீட்லேயே ரெடி பண்ணி நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.